இன்பம் துன்பம் என்பது அனைவரின் வாழ்விலும் வந்து போவதுதான். ஆனால் துன்பத்தில் துவண்டு போகாமல் தங்களுக்கு வந்த துன்பம் மற்றவர்களுக்கு ஏற்படக்கூடாது என்று தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொள்கிறவர்கள் சிலர் மட்டுமே. அந்த வகையில் நம் அனைவரின் மனங்களிலும் சிம்மாசனம் போட்டு அமர்கிறார் கோவையை சேர்ந்த ஒரு லட்சிய இளைஞர் மகேந்திரன். கோவை மகேந்திரன் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்டுவதுதான் இவரது வாழ்க்கையின் லட்சியம். கோவை காந்திபுரத்தைச் சேர்ந்த 35 வயதாகும் மகி என்கின்ற மகேந்திரன் தனது குடும்பத்தில் சிலருக்கு மனநலம் பாதிக்கப்பட்டிருந்ததால் பல காலம் மனமுடைந்து போயிருந்தார். சில வருடங்களுக்கு முன்பு இவரது சகோதரி உடல் நலமில்லாமல் சாலையோரம் விழுந்து கிடந்தபோது பல மணி நேரம் யாருமே அவருக்கு உதவ முன்வரவில்லை. அப்போது யாரோ முகம் தெரியாத ஒரு வாகன ஓட்டுநர் அவருக்கு உதவி செய்து காப்பாற்றினார். விவரம் அறிந்து அங்கு சென்ற மகேந்திரன் தனது சகோதரிக்கு உதவிய அந்த நல்ல உள்ளத்தை எண்ணி பல நாட்கள் மனதுக்குள் நன்றி சொல்லிக் கொண்டே இருந்தாராம். சாலையோரமாக இந்த மாதிரி மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கவங்க, உயிருக்கு போராட்டி இருக்கவங்க, இவங்களெல்லாம் பார்க்கும்போது ஒரு உறுத்தல். இவங்களுக்கெல்லாம் நம்ம இருக்கும்போது, எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு நம்ம பார்த்துக்கும் போது இவங்களுக்கெல்லாம் யார் இருக்காங்க, இவங்கள எப்படி பராமரிக்கணும், எப்படி இவங்களுக்கும் ஒரு வாழ்க்கை இருக்குது, இவங்க சாப்பாட்டு கூட வழி இல்லாமல் இருக்கிறாங்க, குளிக்காமல் இருக்கிறாங்க, என்ன என்ன நிலைமையில் இருக்காங்க, ஒருத்தர் ஒரு உதவிக்குன்னு யாரும் வர மாட்டேங்கிறாங்க, எல்லாரும் பார்க்குறாங்க, அப்படியே போகிறாங்க. அது மனசில் ரொம்ப உறுத்தலாகவே இருந்தது. காலப்போக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு உதவி பண்ணியே ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் மனசில் ஆழமாக பதிஞ்சது. அன்றைய நிகழ்வு இவரது வாழ்க்கை பாதையையே மாற்றி போட்டு விட்டது. அன்றையிலிருந்து சாலையோரங்களில் யார் கிடந்தாலும் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களாக, குடும்பத்தினரால் கைவிடப்பட்டவர்களாக என எந்த நிலையில் இருந்தாலும் உடனே அவர்களுக்கு முதலுதவி அளித்து அவர்களை கோவையில் உள்ள ஏதேனும் ஒரு காப்பகத்தில் சேர்த்து விடுகிறார். உடல்நிலை மிகவும் மோசமாக உள்ளவர்களை சுத்தம் செய்து மருத்துவமனையில் கொண்டு போய் சேர்ப்பார் மகேந்திரன். சாலையோரமாக இருக்கவங்களை மீட்டு கொண்டு வந்து காப்பகங்களை சேர்க்கிறோம். அவங்களுக்கெல்லாம் உறவினர் இருக்குன்றது நல்லா தெரிய வந்ததுக்கு அப்புறமே அவங்க உறவினர் தேட ஆரம்பித்தோம். ஒரு 150 பேருக்கு மேலே தங்களோட உறவினரோடு சேர்ந்துருக்காங்க. இப்போது வீட்டுக்கு போனவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா 10 வருஷம் 15 வருஷம் கழிச்செல்லாம் வீட்டுக்கு போயிருக்காங்க. 2 பேருக்கு கல்யாணம் வேற ஆயிருக்கு. 15 வருஷம் கழிச்சு வீட்டுக்கு போனவங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கு. இந்த மாதிரி எத்தனை பேர் ரோட்டில் இருப்பாங்க. கோயம்புத்தூரில் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 600-700 பேர் எங்களால் பயணம் அடைஞ்சிருக்காங்கன்னா தமிழ்நாட்டில் இனி எத்தனை பேர் இருக்காங்க? நமக்கு உதவி செய்வார் இல்லையோ என ஏங்கி தனது கடைசி மூச்சை சுவாசித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு இன்று கோவையில் ஒரு உயிர் காப்பாளனாக வலம் வருகிறார் மகேந்திரன். இது மட்டுமல்லாமல் வாழ்க்கையில் வழிமாறி திசையறியாது குடும்பத்தை தொலைத்தவர்களை இனம் கண்டு அவர்களை அவர்களின் குடும்பங்களிலும் சேர்த்து வருகிறார் இந்த இளைஞர். எல்லாரும் சேர்ந்து ஒன்னா சேர்ந்து செயல்பட்டோம்னா கண்டிப்பா வந்து ஆதரவற்றவர்களே இருக்க மாட்டாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. நீங்களும் முயற்சி எடுப்பீங்கன்னு நினைக்கிறோம். இவர் தொடங்கியுள்ள ஈரநெஞ்சம் அறக்கட்டளையில் பல நல்ல உள்ளங்கள் தங்களை இணைத்துக் கொண்டுள்ளன. மகேந்திரன் போன்ற ஈரநெஞ்சம் கொண்டவர்கள் இன்றும் இருப்பதால் தான் இன்னமும் இந்த மனித இனம் நிலை பெற்றிருக்கிறதோ.